வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சில பப்ளிக் கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பாருங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பாருங்க, குளுக்கோஸ் அண்ட் மேனோஸ் ஆர் எபிமஸ் அட் எந்த கார்பனில் C3, C4, C1, C2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. C2 கார்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது பென்சின் டைசோனியம் குளோரைட் gives chlorobenzene and nitrogen gas in presence of cuprous chloride HCl. This reaction is known as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்டர்மேனா காம்பர்கா ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் சான்மே ரியாக்ஷனை கேட்டிருக்காங்க. சான்மே ரியாக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேத்தோட்ல நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஆக்சிஜன் + 2H2 + 4 எலக்ட்ரான் gives 4OH-. செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இதை பார்த்துங்க. இதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டேஸ் இஸ் யூஸ்ட் இந்த மேனுஃபேக்சர் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் டு பி அசிட்டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆன்சர் வந்து அசிட்டோன். த pH ஆஃப் அன் அக்வஸ் சொல்யூஷன் இஸ் 0. த சொல்யூஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்ரலா, பேசிக்கா, ஸ்லைட்லி அசிடிக்கா, ஸ்ட்ராங்லி அசிடிக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ராங்லி அசிடிக் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இது பப்ளிக் கொஸ்டினோட 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க, இன்ஆர்கானிக் பென்சின் இஸ் அப்படிங்கிறது B3N3H6. செகண்ட் ஆப்ஷன் போரசின் அல்ல போரசோல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அடுத்த கொஸ்டின், extractions of gold involves leaching with cyanide ion. Gold is later recovered by அப்படின்றது metal displacement with zinc, right? So அடுத்த கொஸ்டின் பாருங்க, cold dilute alkaline potassium permanganate is known as it is a base reagent. அதாவது தேர்ட் ஆப்ஷன் base reagent அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே இந்த பழைய பப்ளிக் கொஸ்டின்ஸோட 1 மார்க் கொஸ்டின்ஸ். தொடர்ச்சியா பாருங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், அமைட் லிங்க்டு லோக்கல் அனஸ்தட்டிக் இஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் லிடோகான் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது த ஃபார்முலா ஆஃப் யூஸ் டு ஐடென்டிஃபை டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் அப்படிங்கிறது ரோ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்ட்டு மாஸ் டிவைடட் பை A³ அண்ட் அவகாட்ரோ நம்பர். எது ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். The common oxidation state of that is oxidation state of chlorine in Cl2O7 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், அதாவது +7 அப்படிங்கிறது ரைட் ஆன்சராக இருக்கும், சரிங்களா? The next students, the common name of 1,2,3 trihydroxybenzene is it is a pyroglal. Pyroglal தான் நம்ம எப்படி சொல்லலாம்னா 1,2,3 trihydroxybenzene அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் magnetic moment 1.73 bm will be shown by it is a tetraamine copper 2 ion இந்த இடத்துல. So first option is the right answer. So the mechanism proposed for enzyme catalysis reaction is enzyme plus substrate gives enzyme substrate and it will be cleaved into product plus enzyme. So the last option is the right answer. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புக் பேக் 1 மார்க் பாருங்கள், ப்ளஸ் பழைய பப்ளிக் கொஸ்டின்ஸோட முக்கியமாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.